மதுரையில் தனியார் மழலையர் பள்ளியில் திறந்து வைக்கப்பட்டிருந்த தண்ணீர் தொட்டியில் விழுந்து 3 வயது குழந்தை பரிதாபமாக உயிரிழந்தது. இதையடுத்து பள்ளிக்கு சீல் வைக்கப்பட்ட நிலையில் மாவட்டம் முழுவதிலும் உள்ள மழலையர் பள்ளிகளில் சோதனை நடத்தப்படும் என்று மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் தெரிவித்துள்ளார். தங்கள் குழந்தை பத்திரமாக இருக்கிறதா என்று பதற்றத்துடன் ஓடி வந்து பிள்ளைகளை அழைத்து செல்கிறார்கள் பெற்றோர். நம்பி விட்டு செல்லும் இடத்தில் இப்படி ஒரு சம்பவமா என்ற அதிர்ச்சியை அவர்களிடையே காண முடிந்தது. மதுரை KK நகரில் செயல்பட்டு வரும் இந்த மழலையர் பள்ளியில் குழந்தைகளுக்கான கோடைக்கால பயிற்சி வகுப்புகள் மற்றும் கிண்டர் கார்டன் கேர் செயல்பட்டு வருகின்றன. ஒத்தக்கடையை சேர்ந்த அமுதன் சிவ ஆனந்தி தம்பதியின் 2வது மகளான ஆருத்ராவும் இந்த மழலையர் பள்ளியில் படித்து வந்தார். வழக்கம் போல பள்ளிக்கு வந்த சிறுமி பள்ளிக்கு பின்புறம் நடந்து சென்றுள்ளார். சிறுமியை யாரும் அப்போது கவனிக்காத நிலையில் அங்கு திறந்து கிடந்த 15 அடி தண்ணீர் தொட்டியில் தவறி விழுந்துள்ளார். சிறுமியை தேடிய போதுதான் அவர் தண்ணீர் தொட்டியில் மூழ்கியது தெரிய வந்தது. அக்கம் பக்கத்தினரை அழைத்து சிறுமியை மீட்ட ஆசிரியர்கள் அருகில் இருந்த தனியார் மருத்துவமனையில் சேர்த்துள்ளனர். தனியார் மருத்துவமனையில் 1 மணி நேர தீவிர சிகிச்சைக்கு பின்பு குழந்தை உயிரிழந்து விட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். பள்ளிக்கு உற்சாகமாக கிளம்பிய குழந்தையை உயிரற்று பார்க்கும் கொடுமை எந்த பெற்றோருக்கும் வரக்கூடாது. ஸ்கூல்ல தண்ணி தொட்டி எங்க வச்சிருந்தாங்கன்னு தெரியல. தண்ணி தொட்டியில பாப்பா விழுந்துருக்கு. தண்ணி தொட்டியில விழுந்து ரொம்ப நேரம் கழிச்சுதான் இங்கேயே கொண்டு வந்துருக்காங்க. 19 கிட்ட இங்கே கொண்டு வந்துருக்காங்க. இங்கே ஒரு 1 ஹவரா இறந்துதான் குழந்தைய இங்கே கொண்டு வந்துருக்காங்க. என்ன ஸ்கூல் இது பண்ணாங்க, என்ன நடந்தது என்னங்கிறது வந்துட்டு இனிமேதான் அது என்னங்கிறது தெரியும். சம்பவம் நடந்த பள்ளியில் தெற்கு காவல் துணை ஆணையர் அனிதா விசாரணை நடத்தினார். தொடர்ந்து வருவாய் கோட்டாட்சியர் ஷாலினி, மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் ரேணுகா உள்ளிட்டோரும் அடுத்தடுத்து விசாரணை நடத்தினர். காலையில கொண்டு வந்து விட்டுருக்காங்க. டியூ டு நெக்லிஜென்ட் ஆக்ட் அந்த குழந்தை வந்து தொட்டியில தவறி விழுந்து இறந்திருக்காங்க. ஐஓ விசாரிச்சுட்டு இருக்காங்க. விசாரணையில் என்னங்கிறது தெரியும். தண்ணி தொட்டி ஓபன் பண்ணி வச்சிருக்காங்க. பின்னாடி டோர்ல ஓபன் ஆயிருக்கு. அது ஒரு 2 இஷ்யூ மட்டும் தான் சார் இருக்கு. மத்தபடி வேற எதுவும் என்கொயரியில தான் தெரியும். இல்ல எல்லாத்துக்குமே ஷோகாஸ் நோட்டீஸ் இஷ்யூ பண்ணிட்டோம் சார். பண்ணிட்டோம் சார். சார் நாங்க சார் முடிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு நான் டீடைல் இது சொல்லிக்கிறேன் சார். பள்ளி குழந்தைகள் மற்றும் பெற்றோர் ஆசிரியர்களிடம் அதிகாரிகள் விசாரணை நடத்திய நிலையில் தகவல் அறிந்த மற்ற குழந்தைகளின் பெற்றோர் தங்கள் குழந்தைகளை அழைத்துச் செல்ல பதற்றத்துடன் வருகை தந்தனர். ரொம்ப நல்ல ஸ்கூல் தான். மதுரையில ஒன் ஆஃப் த நம்பர் 1 ஸ்கூல் தான் இது. பட் ஆனா இந்த இன்சிடென்ட் நடந்து எங்களுக்கு தெரிவிக்கல. எங்களுக்கு என்ன நடந்து இன்னும் தெரியல. எனக்கு கிளியர் கட்டா இச்சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த அண்ணாநகர் காவல்துறையினர் பள்ளி உரிமையாளர் திவ்யா, பள்ளி பணியாளர்கள் மேனகா, ஐஸ்வர்யா, ஜெயப்பிரியா, சத்யபவானி, சித்ரா, சரிதா ஆகிய 7 பேரிடமும் விசாரணை நடத்தி வருகிறார்கள். உயிரிழந்த குழந்தையின் உடல் பெற்றோரிடம் ஒப்படைக்கப்பட்டு பள்ளி நிர்வாகத்திடம் விசாரணை தொடர்கிறது. அஜாக்கிரதையாக செயல்பட்ட ஸ்ரீ இளம் மழலையர் பள்ளிக்கு அதிகாரிகள் சீல் வைத்தனர். மதுரையில் மட்டும் அங்கீகாரம் இல்லாத ஏராளமான பள்ளிகள் இயங்குவதாக குற்றம் சாட்டுகிறார் மதுரை மாவட்ட நர்சரி மற்றும் பிரைமரி பள்ளிகள் சங்கத்தை சேர்ந்த கதிரவன். கிட்டத்தட்ட மதுரை மாவட்டத்தில் ஒரு 150 பள்ளிகளுக்கு மேலே இருக்கிறது. அந்த நமக்கு கல்வி இலாக்காலையுமே ஓரளவுக்கு அதை பூரா கணக்கெடுத்து வச்சிருக்காங்க. தெரியும் நடவடிக்கை வெகு சீக்கிரமா எடுக்கிறதா தான் சென்ற வாரம் சொன்னாங்க. ஆக அதற்கிடையில இப்படி ஒரு சின்ன அசம்பாவிதம் நடந்துவிட்டது. அந்த அங்கீகாரம் வாங்கினதாக தெரியவில்லை. அவங்க ஒருவேளை இப்ப எதுவும் அப்ளை பண்ணியிருக்காங்களா என்னன்றது தெரியல. அதை பத்தி தகவல் தெரியல. மதுரையில் உள்ள 120க்கும் மேற்பட்ட பள்ளிகளிலும் ஆய்வு மேற்கொள்ளப்படும் என தெரிவிக்கிறார் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் ரேணுகா. புதிய தலைமுறைக்காக மதுரையிலிருந்து ஒளிப்பதிவாளர் குணாவுடன் செய்தியாளர் மணிகண்ட பிரபு.